Hello friends, welcome to VRS Learning. இன்னைக்கு நம்ம சேனல்ல 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் லெசன் 3 லாஸ் ஆஃப் மோஷன். இந்த லெசன்ல இருந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2 மார்க்ஸ் 3 marks, 5 marks. இப்போ வாங்க 2 marks புக்கில் எங்கெங்க இருக்குன்னு மார்க் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 106 நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் இனர்ஷியா இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 109 நியூட்டன்ஸ் செகண்ட் லா இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ஈக்குவேஷன். பேஜ் நம்பர் 129 கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் இதுலேருந்து இது வரைக்கும். சேம் பேஜில் லாமிஸ் தியரம் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 131 லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 133 இம்பல்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். இம்பல்ஸை வந்து ஜே அப்படிங்கிற லெட்டர் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஃபோர்ஸ் இன்டூ டைம், ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன், டைம் வந்து செகண்ட். நியூட்டன் செகண்ட் அப்படிங்கிற எஸ்ஐ யூனிட்டை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். பேஜ் நம்பர் 136 ஃப்ரிக்ஷன் இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 139 கைனடிக் ஃப்ரிக்ஷன் இதுலேருந்து இது வரைக்கும். இந்த கொஷினை வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், டைனமிக் ஃப்ரிக்ஷன் இப்படின்னு கூட கேட்க சான்சஸ் இருக்குது. பேஜ் நம்பர் 141 ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 142 ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் மெத்தட்ஸ் டு ரெடியூஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன். இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து புக்கில் கரெக்டாக கொடுக்கல, இதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 148 சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ஈக்குவேஷன். பேஜ் நம்பர் 151 கண்டிஷன் ஃபார் ஸ்கிட்டிங் இதுலேருந்து இது வரைக்கும் இது எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 152 பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 153 சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். இந்த கொஷினை சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். லாஸ்ட் கொஷின் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ஃபாலோட் இன் டெவலப்பிங் த ஃப்ரீ பாடி டயக்ராம். இந்த கொஷினுக்கு வந்து புக்கில் ஆன்சர் இல்லை, ஸோ இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ 3 மார்க்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 மார்க் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா மூணுமே எழுதணும். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 109 நியூட்டன்ஸ் செகண்ட் லா. பேஜ் நம்பர் 110 நியூட்டன்ஸ் தேர்ட் லா இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 106 define inertia and explain the types of inertia. Inertia 2 mark பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் டைப் வந்து inertia of rest, inertia of motion, inertia of direction. ஃபஸ்ட்டு inertia of restக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க, இதை வந்து எக்ஸாம்பிளாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் inertia of motionக்கு வந்து இது வந்து ஸ்டேட்மெண்ட், இங்கே மேலே இருக்கிறது இந்த 4 லைன்ஸ் வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் inertia of directionக்கு வந்து இது ஸ்டேட்மெண்ட், இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸாம்பிள். பேஜ் நம்பர் 129 ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் லாமிஸ் தியரம் இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 140 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக சேம் பேஜில் டு மூவ் அன் ஆப்ஜெக்ட் புஷ் ஆர் புல் விச் இஸ் ஈஸியர் இந்த கொஷின் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 141 ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் இதிலிருந்து இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ 3 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ 5 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 124 2 bodies in contact on a horizontal surface இதிலிருந்து பேஜ் நம்பர் 126 இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் இன் வெர்டிக்கல் மோஷன் வந்து இதிலிருந்து இது வரைக்கும். ஹரிசாண்டல் மோஷன் வந்து இதிலிருந்து
பேஜ் நம்பர் 128ல் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 130ல் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டம் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 152ல் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 156ல் டிஃபரன்ஸ் பிட்வீன் சென்ட்ரிபீட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக. அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 114ல் எக்ஸாம்பிள் 3.1, பேஜ் நம்பர் 115ல் எக்ஸாம்பிள் 3. பேஜ் நம்பர் 117ல் எக்ஸாம்பிள் 3.6, பேஜ் நம்பர் 119ல் எக்ஸாம்பிள் 3.10, எக்ஸாம்பிள் 3.11, பேஜ் நம்பர் 135ல் எக்ஸாம்பிள் 3.16, பேஜ் நம்பர் 137ல் எக்ஸாம்பிள் 3.17, பேஜ் நம்பர் 150ல் எக்ஸாம்பிள் 3.22, பேஜ் நம்பர் 151ல் எக்ஸாம்பிள் 3.24, பேஜ் நம்பர் 153ல் எக்ஸாம்பிள் 3.25. அவ்வளோதான். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சம்ஸுமே பார்த்துக்கோங்க. 10th கொஷின் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். அவ்வளோதான். இந்த வீடியோவில் 3rd லெசனுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 4th லெசனுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.